வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் 2 பார்ட்டாக பிரித்துள்ளோம். முதலிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இன்புட் என்னென்னா, மார்க்கெட் ஒரு ஸ்லக்கிஷ் ஃபேஸினுடைய நியரிங் எண்டில் இருக்கா இல்லை ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா, அதை பற்றி பேச போகிறோம். பிறகு அடுத்த வாரம் சந்தைகளுடைய போக்கை பற்றி பேச இருக்கிறோம். மெயினாக இந்திய பங்குச்சந்தைகள் பார்த்தோன்னா சில வருடமாக இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு நிறைய பல தாக்கங்களை சந்தித்ததுன்னு சொல்லலாம். உதாரணமாக செப்டம்பர் 2024 இப்பொழுது வரை சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆதலால் சந்தைகள் சகஜ நிலைக்கு வருமா என்பது எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். 2024 பார்த்தோன்னாக்க ஒரு சந்தைகளில் சில பங்குகள் சில துறைகள்லாம் ஒரு சற்று கணக்கிட முடியாத ப்ரீமியத்திலையும் வேல்யூவேஷன்ஸ் பார்க்கும் பொழுது அந்த ப்ரீமியம் அதிகமாக இருந்ததினாலும் அது சந்தைகளில் ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்லலாம். அது மாற்றமல்லாமல் ஒரு நம்மளுடைய ஜிடிபி ஒரு சப்டியூடு விதத்தில் இருந்து கொண்டிருந்தது. மேலும் கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் குரோத்தும் அந்த சமயத்தில் சுமாராக இருந்தது. இதெல்லாம் என்ன ஆகிப்போச்சுனாக்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சாதகமாக வைத்துக்கொண்டு, ஏன்னா அப்போ டாலர் ப்ரைஸும் அதிகரித்து இருந்தது, யூஎஸ்டி ஐஎன்ஆர். அதை அவங்க சாதகமாக எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்கனாக்க, நான் இங்கே விற்று மற்ற நாடுகளுக்கு அவங்களுடைய முதலீடை எடுத்து சென்றார்கள். அதில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த எஃபோரியா ஒரு பெரிய லெவலில், நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய கதையில், இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க எப்படின்னாக்க, இந்த குரங்குக்குள்ளா மாரி ஒருத்தங்க கைட்டி போட்டால் எல்லோரும் கைட்டி போடுவாங்க, ஒருத்தங்க போட்டுனா எல்லோரும் போட்டுப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை மாதிரியான கதை தான். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த மோகத்தில் மற்ற நாடுகளுக்கு கொரியா, தைவான், இதை மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. அதனால் அது மாத்திரம் இல்லாமல் அப்போ தான் அந்த யூஎஸ் டேரிஃபு, ட்ரம்ப் உள்ளே வந்தார், டேரிஃபை திணிக்க ஆரம்பித்தார். தென் அதனால் ஸ்பைக் இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ். அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஒரு இப்படி அப்படின்னு ஒரு சரியான ஒரு ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே ஈரான், வெஸ்ட் ஏஷியா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த மாதிரி மாறி மாறி நிறைய அழுத்தங்கள் உள்ளே வந்த பொழுது இவை எல்லாவற்றையும் கடந்து நமது சந்தைகள் 24,000 நின்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 வருடமாக நமது சந்தைகள் ஒரு பெரிய ஒரு குரோத்தினையே பார்க்க முடியவில்லை. அதனால் இது திரும்ப நார்மல்சிக்கு வருமா, எப்போ வரும் அப்படிங்கிறதுல எல்லோருக்கும் நிறைய கேள்வி இருக்குது. இதை பற்றி நாம் அப்பப்போ நம்மளுடைய வீடியோவில் போடுவோம். இருந்தாலும் இதை கேட்டுவிட்டு நிறைய பேர் என் பங்குகள் ஏறலை, என் மியூச்சுவல் ஃபண்ட் ஏறலை அப்படிங்கிறாங்க. எப்படி ஏறும் சந்தைகளே? அதாவது உலகம் பூராவுமே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு சிலது ஒன்றி தனியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும், அதேமாதிரி யாருமே பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை தெள்ள தெளிவாக எல்லோருக்கும் விளக்கியுள்ளோம். அதனால் இந்த நார்மல்சி வரத்துக்கு அதுமாரி சந்தைகள் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த காலண்டர் இயர்லேயே 9% வீழ்ச்சியை தழுவியுள்ளதுங்க. அதுபோல் உங்களுக்கு தெரியுமா, எஃப்ஐ அவுட்ஃப்ளோ கிட்டத்தட்ட 2.73 ட்ரில்லியன் பணத்தை நம்ம நாட்டிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் அதுபோல் நம்மளுடைய வேல்யூவேஷன் 24 டைம்ஸ் இருந்தது நிஃப்டியோட ஏர்னிங்ஸில், அது இப்போ 18 டைமாக இருக்கிறது. அதேமாதிரி ஸ்டாக் க்ரோத்தும் பார்த்தோன்னா இப்போ ஒரு பெட்டர் வேல்யூவேஷனில் இருக்கிறதுனால இந்த லெவல்லேருந்து 14-15% வரை அதிகரிக்கக்கூடும். ஏன்னா இப்போ இந்த ஏஐ எஃபோரியா பபுள் ஆகி கொண்டு இருக்கிறதுனால திரும்பி இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும்.
ஆதலால் இந்த ஸ்லக்கிஷ் ஃபேஸிலிருந்து நார்மல் ஃபேஸுக்கு சந்தைகள் கூடிய விரைவில், அதாவது ஒரு வாரம் 10 நாள்லாம் சொல்ல முடியாதுங்க, கூடிய விரைவில் நார்மல்சி வரக்கூடும். அதனால் இந்த இயரண்டுக்குள்ள ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸு சில ஸ்பெசிஃபிக் செக்டார்லாம் 14-15% வரை ஏறக்கூடும். ஓகே, இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோன்னா, சந்தைகள் இப்போ இந்த யூஎஸ் ஈரான் பீஸ் நெகோசியேஷன் சுவிட்சர்லாந்து நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா, அதனுடைய அவுட்கம்மை ரொம்ப காஷியஸாக பார்த்துட்ருக்கு. மீன் டைம் இதுக்கிடையில் பார்த்திங்கனாக்கா நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இவங்க அங்கே அடிக்கிறான், அவன் இங்கே அடிக்கிறான், அதன் பகரனில் எல்லாமும் அடி விழுந்திருக்கு. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறது, அவங்கள 2 பேருமே ஒரு பெரிய ராஜதந்திரத்தில் இந்த க்ரூட் ஆயிலை மேலே ஏற்றணும்னு நடக்கக்கூடிய ஃபியர் மாங்கரிங் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு உலகம்தான் சரியான பதிலை சொல்ல முடியுமே தவிர வேறு எங்கேயும் தெரியவில்லை. அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மூவியை நாம் பார்க்க வேண்டும். மேலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் குளோபல் ஏஐ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பேசணுமே, அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கனாக்க ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 8% மேலே விழுந்திருக்கு. ஸோ அதனால் அதனுடைய தாக்கம் சந்தைகள் இருக்கக்கூடும். நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரை மேக்ரோ எக்கனாமிக் பார்த்தோன்னாக்க ஒரு கீ இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஐஐபி டேட்டா, ஜூன் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா, தென் பிஎம்ஐ, இந்த ரீடிங்ஸ்லாம் நமக்கு நம்ம சந்தைகளுக்கு ரிமைன் இன் ஃபோக்கஸ். இது சந்தைகளை சரியான வழியிலே எடுத்து செல்வதற்கு ஒரு நல்ல வழிமுறைகளை வகுக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல் போன வாரம் பார்த்தோன்னா மேஜர் குளோபல் ஈக்விட்டிஸ்லாம் இன்க்ளூடிங் யூஎஸ், ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான் எல்லாம் 8% மேலே அவுத்து விட்டுருக்காங்க. ஏன்னா ஏஐ ரிலேட்டட் டெக்னிக்கல் ஸ்டாக்ஸ் எலிவேட்டட் வேல்யூவேஷன்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கிறது. அதேமாதிரி யூஎஸ் ஃபெட்டினுடைய ஹாக்கிஷ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸும் 13 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டுள்ளது, 101 நிற்குது. இவையெல்லாம் இந்திய பங்குச்சந்தை இருந்தும் நம்மளது இந்திய பங்குச்சந்தை 24,000 முடிவடைந்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. மேலும் துறைகளை பார்த்தோன்னா வரும் வாரத்தில் ஆட்டோமொபைல், பேங்கிங், என்பிஎஃப்சி, தென் அப்கமிங் ஆயில் ஸ்ட்ரீப் கம்பெனிஸ், தென் பெயிண்ட் அண்ட் ஏர்லைன்ஸ், இதெல்லாம் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நிஃப்டியை டெக்னிக்கலாக பார்த்தோன்னா போன வாரம் ஒரு ஹையர் லோவில் இருந்தது. அதனால் கிராஸ் டு ஹோல்டு எபவ் 24,100, 24,100க்கு மேலே நிறுத்துதுன்னா ஒரு 300லேருந்து 400 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். அதுபோல் கீழே சப்போர்ட் 23,950 ஆர் 23,850 இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 58,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஜோன். இதில் நின்றுதுன்னா ஒரு 1000 புள்ளிகள் ஏறும், அதுக்கு கீழே உடைஞ்சா ஒரு 500 புள்ளிகள் இறங்கக்கூடும். வரும் வாரமும் வாலட்டைல் மிகுந்து காணப்படும். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய ட்ரேடிங் செய்வது நன்கு இருக்கக்கூடும். நண்பர்களே, இந்த யூஎஸ் ஈரானுடைய அந்த டீல் சுபமாக முடிஞ்சு 2 பேரும் ஒழுங்கான கையெழுத்து போட்டு அது குளோபலாக வெளியில் அறிக்கை எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டால்தான் சந்தைகளில் இருக்கக்கூடிய இந்த வாலட்டிலிட்டி அட்லீஸ்ட் நன்கு குறையக்கூடும். க்ரூட் ஆயில் அதற்கு பிறகு ஒரு ப்ளீட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். அதுவரை இவங்க க்ரூட் ஆயிலை ஒரு பேசும் பொருளாக வைத்துக்கொண்டு சந்தைகளில் பணம் பண்ணுவதற்குண்டான வழிமுறைகளை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய காயினை நகர்த்துங்க. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.